அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம மிக மிக அற்புதமான சத்துக்கள் நிறைந்த மருத்துவ பயன்கள் கொண்ட முள்முருங்கை அல்லது கல்யாண முருங்கை இலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம ஓரளவு கொழுந்தாக இருக்கக்கூடிய முருங்கை இலைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். முள்முருங்கை இதற்கு பேர். இதுவுமே முருங்கை போல் நீங்கள் போத்து, அதாவது சின்ன குச்சி வச்சு கூட நீங்கள் ஒரு மாடி தோட்டத்தில் கூட வச்சு வளர்க்கலாம். ஒரு க்ரோ பேக்லேயோ அல்லது ஒரு சின்ன தொட்டிலையோ வச்சு வளர்க்கலாம். இலை முத்திடுச்சுன்னா அதில் ரொம்ப நார் தன்மை இருக்கும். அதனால் ஓரளவு கொழுந்தாக இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சிட்டு வந்து அதில் இது போல் குச்சி பகுதி நரம்புகள் இருக்குல்ல, அந்த நரம்புகளை விட்டுட்டு இலை பகுதியை மட்டும் நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். அதற்கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இட்லி தோசை மாவு வச்சுருப்போம்ல வீட்டில், அது கூட கலந்து தோசை ஊற்ற வேண்டிதான். செய்முறை ரொம்ப எளிதானது தான். ஆனால் இதனுடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம பலருமே கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிப்புக்குள்ளாக இருக்கோம். அதாவது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் துரித உணவு இது போன்ற பல காரணங்களால் முறையற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி போன்ற பல பிரச்சனைகளால் அவதிப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து, ரொம்ப அற்புதமான மருந்து. நீங்கள் எத்தனையோ மருத்துவமனைகளில் ஏறி இறங்கி ஹார்மோனல் பில்ஸ், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸு இந்த மாதிரி அதிகமான செலவு மற்றும் பக்க விளைவுகள் உள்ள மருந்துகளை எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. இது நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ஆனால் நமக்கு உணவாகவே நம்ம முன்னோர்கள் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த இலை கிடச்சிச்சின்னா, எங்கேயோ கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு இது போல் ஒரு 4 இலை 5 இலை ஒரு நாளைக்கு பயன்படுத்திட்டு வரலாம். இதில் எந்த கசப்போ இல்லது டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவரோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த சீரகமும் மிளகும் சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் கால்சியம், ஃபோலேட், இரும்பு சத்து போன்ற பல சத்துக்கள் இதில் இருக்குது. நம்ம இதெல்லாமே இன்றைக்கி ஊட்டச்சத்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாத்திரைகளுக்கு பலவிதமான பக்க விளைவுகள் உண்டு. உடல் அதை கிரகிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். ஆனால் நீங்கள் இது போல் உணவு வழியாக எடுத்துக்கும் பொழுது எந்த பாதிப்பும் வராது. உடம்பும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இதை கிரகிச்சிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இலையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நாரை எடுத்துகிட்டு அரைச்சி மிளகு சீரகத்தோடு சேர்த்து அரைச்சி தோசை மாவோட கலந்து நல்ல முருகலாக நெய் விட்டு தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்க கேட்டு வாங்கி அதிகமாக 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 3 தோசை வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்குமே எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். கர்ப்பப்பை எடுத்துட்டவங்க, தூரம் நின்றவங்க, இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து குறைவாக இருக்கும். எலும்பு ரொம்ப மென்மையாயிடும். அவங்களுக்கெல்லாம் இது போல் தோசை நீங்கள் வாரத்தில் 2 முறை ஊற்றி கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே அற்புதமான பயன்கள் கிடைக்கும். இது போன்ற மருத்துவ பயன்களோடு கூடிய உணவு ரெசிபீஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் நிறைய காணொளிகள் பதிவிட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.